Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் அமெரிக்காவில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல டொனால்டு ட்ரம்ப் ஒரு விஷயத்த பேசும்போது பிரதமர் மோடி திகைச்சு போய் நின்னாரு. அது என்ன விஷயம், அங்க வேற என்னெல்லாம் நடந்துச்சு, இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். பிரான்ஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கிருந்து நேரா அமெரிக்காவுக்கு போனாரு. அங்க தொழிலதிபர் எலான் மஸ்க் சந்திச்சாரு. முதல்ல எலான் மஸ்கோட ஏஐ, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் குறித்து நிறைய கலந்துரையாடுனதா பிரதமர் மோடி ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமாக அமெரிக்காவினுடைய தேசிய உளவுத்துறை இயக்குனர் துல்சி கபாட் அவங்களையும் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வால்ஸ் அவரையும் சந்திச்சு பேசுறாரு பிரதமர் மோடி. அதுக்கப்புறமாக தான் டொனால்டு ட்ரம்பை சந்திக்கிறாரு. அங்க பல்வேறு விஷயங்கள் இரு தரப்புலையும் பேசப்பட்டிருக்கு. பல்வேறு அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கான பேச்சுவார்த்தையும் அந்த இடத்துல நடந்திருக்கு. அங்க நாங்க என்ன பேசணும் அப்படிங்கறத பத்தி பிரதமர் மோடியும் டொனால்டு ட்ரம்பும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறது இப்ப பாத்திரலாம். முதல்ல ட்ரம்ப் பேசினாரு. அவர் பேசும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான நட்பு, இந்த இரண்டு தலைவர்கள் இப்போ இவங்க இருக்கும்போது இன்னும் ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறதா சொன்னாரு. இரண்டு நாடுகளும் மியூச்சுவலா கோஆபரேட் பண்றதுக்காக பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா கிட்ட இருந்து முக்கியமான தொழில்நுட்பங்களை நாங்க இந்தியாவோட பகிர்ந்துக்க போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. பல பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான F-35 ஸ்டெல்த் விமானங்களை நாங்க இந்திய ராணுவத்துக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னாரு. இது போக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகம் குறித்து டொனால்டு ட்ரம்ப் பேசுறத முக்கியமான கவனம் பெற்றுச்சு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏற்றுமதி இறக்குமதியில ஒரு ட்ரேட் டெபிசிட் இருக்கிறதாகவும் அதனுடைய மதிப்பு 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இருக்கிறதாகவும் ட்ரம்ப் ஒரு வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது ட்ரேட் டெபிசிட்னா என்னன்னா, இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ற தொகையை விட அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ற தொகை குறைவா இருக்கு அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சொல்ற ஒரு வருத்தம். இரண்டு தரப்புலையும் ஒரு ஃபேர் பிளேயிங் கிரவுண்ட் இல்ல, நாங்க அதிகமா இந்தியாவுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனா இந்தியா எங்களுக்கு கொடுக்குற பணம் அப்படிங்கிறது குறைவா இருக்கு அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சொல்ல வர விஷயம். இந்த இடைவெளியை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது குறித்து இரண்டு தரப்புலையும் பேசியிருக்கிறதா டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு. அது எப்படி சரி செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு டொனால்டு ட்ரம்ப் ஒரு வழியையும் முன்வைக்கிறாரு. ஆயிலும் நேச்சுரல் கேஸும் அமெரிக்காவுக்கிட்ட பெரிய அளவுல இருக்கு, அதை நாங்க இனிமேல் அதிகமா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியா இனி மற்ற நாடுகள்கிட்ட வாங்குறத விட அமெரிக்காவுக்கிட்ட இருந்து அதிகமா ஆயில் வாங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டொனால்டு ட்ரம்ப் இங்க பதிவு செய்யறாரு. ஆனா இதுக்கு இந்தியா ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்தியா, சவுதி, ரஷ்யா போன்ற நாடுகள் கிட்ட இருந்து தான் எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் தடை விதிச்ச போது கம்மியான விலையில நமக்கு ஆயில் கிடைக்குதுன்னு சொல்லி ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெயை இறக்குமதி பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் இனி அமெரிக்கா கிட்ட இருந்து தான் இந்தியா அதிகமாக எண்ணெய் வாங்கும் அப்படின்னு சொன்னதை இந்தியா அங்க மறுத்து பேசுனாங்களா, இல்ல ஓகே அப்படின்னு கேட்டுட்டு இங்க திரும்பி மறுத்து செயல்படுவாங்களா அப்படிங்கறத பத்தி தெளிவா நமக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, அணுசக்தி சார்ந்த தொழில்நுட்பத்தையும் நாங்க இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய போறோம். சமீபத்துல இந்தியா அது தொடர்பாக இருக்கிற சட்ட சிக்கல்களை நீக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதுன்னு டொனால்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பத்தி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இரண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்கிற நட்புறவை காட்டுற வகையில 2008ஆம் ஆண்டு மும்பை தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, அந்த தாக்குதலுடைய மாஸ்டர் மைண்டா செயல்பட்ட டஹுவர் ராணா அப்படின்னு சொல்லப்படுறவரை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, காலிஸ்தான் தீவிரவாதிகள் போன்ற யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ, இந்தியாவுக்கு எதிரான குற்ற செயலில் ஈடுபட்டதா இந்திய நீதிமன்றங்கள் சொல்லி அவங்களையெல்லாம் நாங்க இந்தியாவுக்கு நாடு கடத்துறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதையும் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது போக ஏஐ உள்ளிட்ட முக்கியமான தொழில்நுட்பங்களையும் நாங்க இந்தியாவுக்கு பகிர இருக்கோம் அப்படிங்கிறதையும் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அடுத்ததா பிரதமர் மோடி என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரதமர் மோடி ஹிந்தியில பேசினாரு. அவர் பேசினதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தாங்க. முதல் முறையாக டொனால்டு ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன மாதிரியான ஒரு உறவு இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு உற்சாகமான நிலை இப்பயும் உருவாகி இருக்குன்னு சொல்றாரு பிரதமர் மோடி. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் பேசுறாரு. நாங்க மீகா அப்படின்னு சொல்றோம், அதாவது மேக் இந்தியா கிரேட் அகைன் சொல்றோம். இந்த மாகாவும் மீகாவும் சேர்ந்துச்சுன்னா மெகா கூட்டணியா உருவாகி இருக்கு இன்னைக்கு உலக அளவுலன்னு சொல்றாரு பிரதமர் மோடி. இந்த மெகா கூட்டணி ஒன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்கிற அந்த வர்த்தக உறவை 500 பில்லியன் டாலர்களுக்கு உயர்த்துவோம்னு சொல்றாரு பிரதமர் மோடி. இப்ப அது 129 பில்லியன் டாலரா இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் மாதிரியே பிரதமர் மோடியும் அணுசக்தி சார்ந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்கா கிட்ட இருந்து நாங்க வாங்குவோம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சாரு. குறிப்பா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிற
அந்த அணுசக்தி சார்ந்த ரியாக்டர்ஸை நாங்க அமெரிக்காவில இருந்து வாங்க போறோம்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் சிவில் நியூக்ளியர் லயபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அதாவது மன்மோகன் சிங் அரசாங்கம் ஆட்சியில இருந்தப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில இந்தியாவில் அணு உலைகளை அமைக்கிறதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு அணுசக்தி சார்ந்த தொழில்நுட்பத்தை சப்ளை பண்ணுவாங்க. அந்த ஒப்பந்தத்தை போடுறதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணும்போது பாஜக உள்ளிட்ட கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு முக்கியமான விஷயம் அதுல வேணும்னு சொல்லிட்டு என்னன்னா, இப்படி அமைக்கப்படுற அணு உலைகள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விபத்து நடந்துச்சுன்னா அந்த விபத்துக்கு அமெரிக்காவில இருந்து அணுசக்தி சார்ந்த தொழில்நுட்பத்தை சப்ளை பண்ணாங்க இல்லையா, அந்த நிறுவனங்களையும் பொறுப்பாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்தினாங்க. அதன் அடிப்படையில தான் சிவில் நியூக்ளியர் லயபிலிட்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதுசா அப்போ சேர்த்தாங்க. முன்னாடி போபால்ல நடந்த அந்த யூனியன் கார்பைடு விபத்தின் அடிப்படையில தான் இந்த லேர்னிங்ஸ் இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தினாங்க. இந்திய அரசும் அதை செஞ்சாங்க. ஆனா இதை அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் ஏத்துக்கல. உங்க நாட்டுல நாங்க சப்ளை பண்றதோட எங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமாக விபத்து நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, அதனால இந்த சட்ட விதியை நீக்கினா மட்டும்தான் எங்களால உங்களோட அணுசக்தி சார்ந்த அந்த தொழில்நுட்பத்தை பகிர்ந்துக்க முடியும், அது தொடர்பான வர்த்தகத்துல ஈடுபட முடியும்னு சொல்லிட்டு அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள அணுசக்தி சார்ந்த தொழில்நுட்பத்தை வர்த்தகத்துக்கு கொண்டு வரவே இல்லை. அது இப்போ வரைக்கும் அப்படியே பெண்டிங்லேயே இருக்கு. இந்த நிலைமையில தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் வாங்குறதுக்கு நாங்க சில சட்ட விதிகளை தளர்த்த போலன்னு சொன்னாங்க. அந்த சட்ட விதி தான் சிவில் நியூக்ளியர் லயபிலிட்டி ஆக்ட். இப்போ அதுல தளர்வை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னோம்னா அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள அணுசக்தி சார்ந்த அந்த தொழில்நுட்பங்களை குறிப்பா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும். இதைதான் பிரதமர் மோடி வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. டொனால்டு ட்ரம்ப்பும் வரவேற்று பேசியிருக்காரு. இந்த சட்டத்தை கண்டிப்பா மத்திய அரசு கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லி கடுமையான அழுத்தம் கொடுத்தது பாஜக தான். குறிப்பா அருண்ஜேட்லி தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாருன்னா காங்கிரஸ்காரங்களே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் இன்னைக்கு அந்த சட்டத்துல தளர்வு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்திய அளவுல பல்வேறு சூழலியல் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. காரணம், வெளிநாட்டு நிறுவனம் ஒண்ணு இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுது, அந்த பொருள்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்து அங்க அணு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா அதுக்கான பொறுப்பா அந்த நிறுவனங்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் தரமானது தானா அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்ம மக்களுடைய உயிரையும் நம்மளுடைய பொருள் சேதத்தையும் பொருட்படுத்தாம இப்படி ஒரு தளர்வை கொண்டு வருது சரியா அப்படிங்கிற கேள்வியை மத்திய அரசு நோக்கி வைக்கிறாங்க. அந்த சட்டத்தை பத்தி நம்ம டீகோட் நிகழ்ச்சியோட வேறொரு வீடியோல விரிவா பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்படி பல்வேறு துறைகள்ல இரண்டு நாடுகளும் எப்படி ஒன்றிணைஞ்சு செயல்பட போறாங்க அப்படிங்கறத பத்தி இரண்டு தலைவர்களும் பேசினாங்க. அதுக்கப்புறமாக ஜேர்னலிஸ்டினுடைய நேரடி கேள்விகளை இரண்டு பேரும் எதிர்கொண்டாங்க. அங்க கேட்கப்பட்ட சில கேள்விகள் கொஞ்சம் சிக்கலா கூட இருந்துச்சு. உதாரணத்துக்கு அதானி மேட்டர். அதானி தொடர்பாக ஒரு கேள்வியை ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் கேட்கிறாரு. அதானி பிரதமர் மோடியினுடைய அலை, அதாவது நண்பர்ன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கே, அப்படி இருக்கும்போது இரு நாட்டு தலைவர்களும் சந்திச்சு பேசும்போது அதானி குறித்தும் அதானியினுடைய தொழில் குறித்தும் ஏதாவது பேசினீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரதமர் மோடி கொடுத்த பதில் என்னன்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, நாங்க அனைத்து கலாச்சாரங்களையும் மதிக்கிறவர்கள், எங்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது வாசுதேவ குடும்பக்கம், அதாவது உலக மக்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்க நம்புறவங்க. ஆனா நீங்க சொல்ற விஷயம் பர்சனல் மேட்டர்ஸ், அதெல்லாம் இரு நாட்டு தலைவர்கள் சந்திக்கும் போது பேசுறது கிடையாது அப்படின்ட்டாரு பிரதமர் மோடி. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, அதானி பத்தி பேசுறத ஏன் பிரதமர் மோடி பர்சனல் மேட்டர்னு சொல்றாருன்னு தெரியல. அதானி இந்தியாவில் இருக்கிற ஒரு தொழிலதிபர், அவரை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ஒரு வர்த்தகம் சார்ந்த விஷயமா தான் இருந்திருக்குமே தவிர அது ஏன் பர்சனல் மேட்டர்னு பிரதமர் மோடின்னு சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை உண்மையாகவே பிரதமர் மோடி அதானியை தன்னுடைய நண்பராக தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. When it comes to such personal matters, leaders of two countries will not get together on that topic and discuss anything. இன்னொரு பக்கம் அதானிய பிரதமர் மோடியினுடைய நண்பர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குன்னு சொல்றாரு அந்த ஜேர்னலிஸ்ட். ஆனா அதுக்கும் பிரதமர் மோடி எந்த விதமான மறுப்பையும் அங்க பதிவு பண்ணல. ஆனா இந்த கேள்வி பிரதமர் மோடியை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஆக்குச்சு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்த முக்கியமான கேள்வி, சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிக்கிறவங்களை பத்தி. அதுக்கு பிரதமர் மோடி சொன்ன பதில் என்னன்னா, சட்டவிரோதமாக யார் எந்த நாட்டுல போய் குடியேறினாலும் அது ரொம்ப தவறு, அது இந்தியா ஏற்காது. அந்த மாதிரி அமெரிக்காவில் யார் இருந்தாலும் அவங்கள நாங்க திரும்பி எடுத்துக்குவோம். சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள போற இந்தியர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஏமாற்றப்படுறாங்க,
ஹியூமன் டிராஃபிக்கிங் மூலமாக பணத்துக்காக நிறைய பேரை ஏமாத்தி அமெரிக்காவை கொண்டு போனா ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி அங்க போய் தள்ளிடுறாங்க. அதை 2 நாடுகளும் சேர்ந்து தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. ஆனா கடந்த வாரம் அமெரிக்காவில இருந்து இந்தியர்கள் பலரை நாடு கடத்தினாங்க ராணுவ விமானம் மூலமாக. அவங்க கை கால்கள் எல்லாம் விலங்கெல்லாம் கட்டி ஒரு கைதிகள் போல அடைச்சு கொண்டு வந்தாங்க. அதை பத்தி பிரதமர் மோடி இங்க ஏதாவது வலியுறுத்தினாரா அப்படிங்கிறத பத்தி எந்த விதமான பேச்சும் அங்கே இல்லை. அதை கண்டிச்சு இல்ல இனிமேல் அதை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கறது மாதிரி எந்த விதமான வலியுறுத்தலையும் பிரதமர் மோடி அங்க செஞ்ச மாதிரி இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி பத்தி டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையா பேச பிரதமர் மோடி கொஞ்சம் திகைச்சு போய் தான் கையை பிசைஞ்சிட்டு நின்னாரு. அது என்னன்னா டரிஃப் அப்படிங்கிற விஷயத்த பத்தி ஒரு பத்திரிகையாளர் எந்திரிச்சு டரிஃப் பத்தி பேசுறாங்க, அதாவது வரி விதிப்பு. இந்த வரி விதிப்பு தொடர்பாக நீங்க பேசும்போது இந்தியாவை ஒரு அபியூசர் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அதுக்கு ட்ரம்ப் சொன்ன பதில் தான் பிரதமர் மோடியை கொஞ்சம் திகைக்க வச்சுச்சு. இந்தியா உலகத்திலேயே அதிகமாக வரி விதிப்பு செய்யற ஒரு நாடா தான் இருக்காங்க. அதுல எனக்குமே கொஞ்சம் வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக இந்தியா கூட நடக்கிற ஏற்றுமதி இறக்குமதியில ஒரு பாரபட்சம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதை பைடன் அரசாங்கம் சரியா கண்டுக்கல. ஆனா நான் அப்படி கண்டுக்காம விட முடியாது அப்படின்றாரு டொனால்ட் ட்ரம்ப். கடந்த முறை நான் ஆட்சியில இருந்தப்போ எல்லா நாடுகளுக்கும் கோவிட் பெருந்தொற்று பரவுச்சு. அதனால எந்த நாடுகள் மேலுமே நான் பெருசா வரி விதிப்பு செய்யல. ஆனா இந்த தடவை நான் அப்படி இருக்க போறது கிடையாது. ரெசிப்ரோக்கல் டரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு நாடு எங்க மேல எவ்வளவு பெர்சன்டேஜ் வரி விதிக்குதோ அதே பெர்சன்டேஜ் வரி விதிப்ப நாங்களும் அந்த நாடு மேல செய்வோம் அப்படிங்கறதா இந்த ரெசிப்ரோக்கல் டரிஃப். இதை நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதன்படி இந்தியா எங்க மேல எவ்வளவு வரி விதிக்குதோ அதுக்கு நிகராக நாங்களும் இந்தியா மேல வரி விதிப்போம் அப்படிங்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இந்தியா கம்மியா வரி போட்டா நாங்களும் கம்மியா வரி போடுவோம், இந்தியா அதிகமா வரி போட்டா நாங்களும் அதிகமா வரி போடுவோம். இது 2 தரப்புக்குமே ஒரு நியாயமான வரி விதிப்பு முறையா இருக்கும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தா இருக்கு. அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. கடந்த முறை நான் பிரசிடென்டா இருந்தப்போ இந்தியாவோட பிரதமர் மோடியோட நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் வரி விதிப்பெல்லாம் குறைங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் குறைச்சாங்க. ஆனா இந்த தடவை நான் அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ள போறது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இந்த ரெசிப்ரோக்கல் டரிஃப் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்துட்டோம். இனி எங்க சைடு இருக்கிற வேலை ரொம்ப ஈஸியாயிருச்சு. நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலா நாங்களும் போட்டுக்கிறோம். அதனால எவ்வளவு போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பார்த்து நீங்களே போடுங்க அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். பிரதமர் மோடியை அந்த இடத்துல வச்சுக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் இப்படி பேசினது அவருக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சது. அதோட நிக்கலா டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னாரு. சமீபத்துல இந்தியா அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற கார், பைக் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வரியை கொஞ்சம் தளர்த்தி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன விஷயம்னா, இதே பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் சொன்ன அறிவிப்பை தான் டொனால்ட் ட்ரம்ப் அங்க குறிப்பிட்டு பேசுறாரு. லித்தியம் அயான் பேட்டரிஸ் அதை தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க, வாட்சஸ், மொபைல் போன்ஸ்லயும் பயன்படுத்துறாங்க. அந்த பேட்டரிக்கான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கான கேபிட்டல் கூட்ஸ் டாக்ஸை முற்றிலுமாக நான் தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமாக இந்தியாவில் பேட்டரி தயாரிக்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி டெஸ்லா போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்தியாவில் தொழிற்சாலைகள் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதனால இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பேசினாரு. அது மட்டும் இல்ல, ஹார்லி டேவிட்சன் போன்ற லக்ஸூரியான பைக்ஸையும் லக்ஸூரியான கார்ஸையும் இந்தியாவுக்குள்ள அமெரிக்காவில இருந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னோம்னா இனி விலை குறையும். இது அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இந்திய அரசு இந்த வரி குறைப்பெல்லாம் ஏன் செஞ்சாங்க அப்படின்னோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே கனடா மேல, மெக்சிகோ மேல, சைனா மேல எல்லாம் கூடுதல் வரி விதிப்பை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அப்படி இந்தியா பக்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் முன்கூட்டியே நாங்க உங்களுக்கு ஆதரவா தான் இருக்கோம், அதனால எங்களுக்கு பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிதான் இந்த வரி விதிப்பை எல்லாம் குறைச்சாங்க. ஆனாலும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட நிலைப்பாடுல இருந்து மாறுறதா இல்லை. அவரு அந்த ரெசிப்ரோக்கல் டரிஃப் அப்படின்னு சொல்லப்போற அந்த வரி விதிப்பை மேற்கொண்டே தீர்வேன் அப்படிங்கிறத திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இந்த பிரஸ் மீட்ல உங்க 2 பேர்ல யார் டஃபஸ்டான நெகோசியேட்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த பதில், கண்டிப்பா பிரதமர் மோடி தான் டஃபஸ்டான நெகோசியேட்டர், அதுல போட்டியே இல்லை அப்படின்னாரு. ஆனா இங்க நடந்ததை வச்சு நம்ம பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் தான் ஒரு பிசினஸ்மேன் அப்படிங்கிறதையும் தான் ஒரு சிறந்த நெகோசியேட்டர் அப்படிங்கிறதையும் வெளிக்காட்டின மாதிரி தான் நமக்கு தெரியுது. பிரதமர் மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில நடந்த இந்த சந்திப்புக்கு பிறகு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அடையுது, என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்குது அப்படிங்கிறது எல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.